புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் பாஜக கூட்டணியில் சேருவார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட முழு அரசியல் பின்னணி என்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் விஜய் வந்ததுக்கப்புறம் அரசியல் களம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் கூட கூட்டணி சேர்ந்து போட்டி போடுறதுக்கு ஒரு சில கட்சிகள் ரொம்ப ஆர்வம் காட்டுச்சு. அதில் குறிப்பாக சொல்ல போனோன்னா விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் அதிகமான செல்வாக்கு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அந்த பேச்சின் அடிப்படையில், அந்த பெர்செப்ஷன் அடிப்படையில் பாரதிய ஜனதா, அதிமுக இந்த மாதிரி பிரதான கட்சிகள் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி விஜயும் திமுக, பாஜகவை தவிர மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க ஆசைப்பட்டதா ஒரு பேச்சு. அது என்னன்னா விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் அவங்களும் இருந்ததா ஒரு தகவல். இந்த மாதிரி தகவலின் அடிப்படையில் இன்னும் சொல்லப்போனால் திமுக, பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளோடனும் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மாற்றாக நம்ம களத்தில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவங்க இருந்ததா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் அதிமுகவோட நேரடியாக பேச்சுவார்த்தையை நடத்தினதா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடையாது. பொது வெளியில் வந்த தகவலின் அடிப்படையில் தான். இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தொண்டர்கள் வச்சிருந்த தாவேக்கா கொடியை பார்த்து கொடி பறக்குதா அப்படிங்கிற ஒரு உற்சாக மிகுதியில் பேசினது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. அதே மாதிரி அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தொடர்ச்சியாக விஜய் என்டிஏ கூட்டணியில் சேரணும்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பாஜக செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் வரணும், அவங்களுக்கான தகுதியான இடத்த நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜய்க்கு எதிராக திமுக ஒரு பெரிய சதி செய்து அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட மூத்த தலைவர் செல்லூர் ராஜு சொல்கிறாரு, விஜயோட தனிப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டு. அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, விஜயோட தேர்தல் வாக்குறுதியை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் அந்தந்த கட்சி தலைவர் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி ஒரு விமர்சனமும் வைக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் விஜய் அங்கே கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு மற்ற கட்சிகள் நம்ப ஆரம்பித்ததுலேருந்து, குறிப்பாக பாரதிய ஜனதா இந்த மாதிரி கட்சிகள்லாம் பிரதான முக்கியமான கட்சியெல்லாம் நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் டே 1ல் இருந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்ததாக தான் தகவல், சரியா? ஆனால் இப்போ இடையில அந்த ஒரு கேப் விழுந்ததுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணதாக தான் இந்த சூழல்லாம் பார்த்து தோணுது. அதே நேரத்தில் நேற்று ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டுக்கான ரீவிசிட்டிங் கமிட்டியில் அந்த படத்தை பார்க்குறதுக்கு அந்த அதிகாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்களா ஒரு தகவல். அதே மாதிரி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ மறுபடியும் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறதாகவும் தகவல். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மறுபடியும் விஜயை சுற்றி அதிகமாக கவனிக்கப்படுது. நீங்கள் ஜனநாயக விவகாரத்தையும் சிபிஐ விவகாரத்தையும் கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக விஜய் அழைச்சதாக சொல்லப்படுற நேரத்துலையும் இதெல்லாம் ஒன்றா தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கான சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி கரூர் விவகாரத்தில் விஜய் தரப்பில் இருந்து அவகாசம் கேட்டிருக்காங்க. வரும் 15ஆம் தேதி போய் ஆஜராக போகிறாங்க. இதுதான் இப்போ விஜய் கூட்டணிக்கு போய் சேருவாரா, பிஜேபி அழுத்தம் கொடுக்குதா, இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடே ஆரம்பிக்கலையா இப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த எல்லா விஷயத்துக்கும் விஜய் இதுவரைக்கும் பாஜக கூட்டணியில் சேருவதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதா தான் தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக இருக்கிற இடத்துல நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் இப்போ நேர்காணலும் நடத்திருக்காரு.
முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களை வந்து விஜய் வெளியிட போவதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வியூகங்கள்லாம் அரசியலில் என்னன்னாலும் நடக்கும். ஏன்னா கொள்கையை விட வெற்றி தான் தேர்தலில் வந்து பிரதானமாக இருக்கும். அதனால் என்ன வேணாலும் நடக்கும். இப்போதைய சூழல்படி பாஜக கூட்டணிக்கு விஜயை அழைத்ததா சொல்லப்படுற தகவலில் கொஞ்சம் முகாந்திரம் இருக்குது. அதற்கு விஜய் மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு தகவல், நம்பகமான தகவல் வெளியாகிருக்கு.